இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான காரைக்கால் ஸ்டைல் பொட்டி பனியன். ஈஸியா 4 ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: மைதா, முட்டை, சர்க்கரை, நெய், சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய், பாதாம், பேக்கிங் சோடா, உப்பு, முந்திரி, ஏலக்காய். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிற சுகரை சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காவையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் வச்சு இப்போ இதிலே நம்ம 4 முட்டையையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் மைதா அதையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரணும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. இது கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதில் ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். செகண்ட் ஸ்டெப்பாக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் இதில் சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண முந்திரி, பாதாமையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேர்ட் ஸ்டெப்பாக ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேட்டரை ஒரு கரண்டி எடுத்து சர்க்கிளாக ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நட்ஸை கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு கரண்டி மாவு எடுத்துக்க போகிறோம். இது மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நட்ஸ் அப்படியே தூவிக்கோங்க. இதே தான் நம்ம திருப்பி திருப்பி போட்டு பண்ண போகிறோம். இந்த சைடு வேகட்டும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம்.
இது 3rd டைமா திருப்பி போட்டு பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு 4ல இருந்து 5 முறை வரும் நான் எடுத்திருக்கிற இந்த பேட்டர். இப்போ இதுக்கு மேல நட்ஸ் கொஞ்சம் தூவிக்கலாம். மாவு காலி ஆகிற வரைக்கும் இதே மாதிரியே நம்ம திருப்பி திருப்பி வேக வைக்க போறோம். இதுக்கு மேல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இது மேல மாவு சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் தூவிக்கலாம். மறுபடியும் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். சர்க்கிள் ஷேப்ல இருந்து சைடுல அப்படியே மாவு போச்சுன்னா இந்த மாதிரி நீங்க ஒன்னா சேர்த்து சேர்த்து விட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சுத்தி நம்ம கொஞ்ச நேரம் இப்படி பண்ணலாம். சைடுல மாவு இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா வெந்துடும். அவ்வளவுதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். 4th ஸ்டெப்பா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸை இது மேல கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பீசஸ் பண்ணிக்கலாம். பாருங்க லேயர் லேயரா எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு. ட்ரெண்டிங்கான காரைக்கால் ஸ்டைல் பொட்டி பனியன் ரெடி ஆயிடுச்சு. இத பொட்டி பணியாரம் அடுக்கடுக்கா செய்யறதுனால அடுக்கு கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யற இந்த ஈஸி ஈவினிங் அடுக்கு கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா, பாய் பாய்.